ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஃபஸ்ட்டு படமான நாளைய தீர்ப்பு படத்துலேருந்து கடைசி படமான ஜனநாயகன் படத்து வரைக்கும் அவருடைய படங்களை இயக்குன டேரக்டர்ஸ் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களா வெளியே போட்டுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் சரி படம் அது ஒரு பெரிய கதை சார். நான் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர், ஏதாவது பெரிய டைரக்டரை வச்சு அவரை நான் லான்ச் பண்ணணும்னு நினைச்சேன். அன்னைக்கு பெரிய லெவல்ல இருந்தவங்ககிட்ட எல்லாம் நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்றேன், என் பையனை வச்சு படம் எனக்குன்னு ஒவ்வொரு இடமா போயிருக்கிறேன். யாருமே அந்த டைம்ல முடியல. அதுக்கப்புறம் தான் என்ன சொன்னாங்க, நீங்களே பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் எனக்கு எப்பவுமே இந்த கமர்ஷியலா ஒரு ஹீரோவை கொண்டாடுறது எப்படின்னு தெரியும். அது ஒரு விதத்தில் நல்லதாக தான் போச்சு. தெரியும், விஜய் நடிகனான வந்தப்போ அவர் 18 இயர்ஸில் வந்தார். ஸோ அவரை வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோ, லவ், நீங்கள் ரசிகன் அப்படி தான் இருக்கும், செந்தூர பாண்டி அப்படி தான் இருக்கும், தேவா, விஷ்ணு, இது எல்லாமே அந்த அந்த ஜோனருக்கு நான் மாறிட்டேன். ஏன்னா அவரை நம்ம ப்ரமோட் பண்ணணும், அவருக்கு ஏற்ற மாதிரி கதைகள் பண்ணணும். யூத்தாக இருப்பார், 18 வயசு. அவருக்கு வந்து விஜயகாந்த் மாதிரி ஒரு 10 எடுத்த உடனே 10 பேர் அடிக்கிற மாதிரி இப்படி மாறி போய் அவர் கொஞ்சம் பெரிய ஆளாகி அவர் போன பிறகு நம்ம அதே ட்ராக்லேயே பயணிச்சோம்ல. நாளைய தீர்ப்பு படம் வந்திருக்கு, ரசிகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ சொன்னார், இந்த பையன் அப்கமிங் ஒரு வந்து நான் முதல்ல விஜய் சாரை பார்த்தேன், இளைய தளபதி விஜய் சாரை பார்த்தேன். அவர் அந்த படத்தில் கதையில் ஃபிக்ஸ் பண்ண பிறகு இன்னொரு கேரக்டர் வேணும்னாங்க. எங்களுக்கு ஆரம்ப காலத்து நண்பர் அஜித் சார், எங்கள் பிரதர் கேமராமேனுக்கு, அப்புறம் அவரோட குருநாதர் ரமேஷ்குமார் தான் ஃபஸ்ட்டு அஜித்துக்கு ஸ்டில் செக்ஷன் எடுத்தவங்க. ஸ்டில் செக்ஷன் தான் அந்த நட்பு இருந்தால நான் அஜித்துக்கிட்ட போய் இந்த கேரக்டர் பண்ணுங்கன்னு போய் கேட்டதுக்கு அஜித் அண்ணன் நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி கொடுத்தாரு. 2 பேரும் நடித்தாங்க என் படத்தில். அது ஒரு பொற்காலம். என்ன இன்றைக்கி என்ன எனக்கு சந்தோஷம்னா, எனக்கு 2 ஹீரோக்களும் ஸ்டாராக இருக்காங்க. ஒருத்தர் சூரியனாகவும் ஒருத்தர் சந்திரனாகவும் இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்காங்க. விஜய், அஜித் 2 ஹீரோ, 2 என் கூட இருந்தாங்கன்ற போது ஒரு பெருமையாக இருக்குது. நாளைய தமிழகம் அவங்க தான், யார் 2 பேரில் ஒருத்தர் தான் வரப்போகிறாங்க. அதை நினச்சி நம்ம ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி. விஜய் வந்து எப்படின்னா, கதை ஒரு தடவை கதை கேட்டால் ஓகே, நம்ம டைரக்டர் என்ன வேணும்னு நினைக்கிறோமோ சொல்கிறோமோ அதை பக்காவாக பண்ணுவார். அதில் எந்த விதமான ஒரு சின்ன ஒரு முரண்பாடு கூட இருந்தது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்ததில்ல, எனக்கு அப்படி இருந்ததில்லை. அது மாதிரி இருப்பார். சில விஷயங்கள் ஏதாவது இல்லைன்னா இது இப்படி இருந்தால் பெட்டராக இருக்குமாண்ணா அப்படின்னு சில விஷயங்கள் கேட்டால் அது நம்ம ஓகே விஜய், நல்லா இருக்கு விஜய் அப்படின்னா பண்ணுவார். இல்லை விஜய் இந்த மாதிரியே பண்ணிக்கலனாலும் அப்படி தான் போவார். டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் நல்ல ஒரு இணக்கமாக ஒரு நல்லா ஒர்க் பண்ணலாம். அவரோட அருமையான ஒரு ஆர்டிஸ்ட். ஃபஸ்ட்டு வெளி டைரக்டர்கள் படங்களில் அது முக்கியமாக குறிப்பிட்ட மாதிரி எனக்கும் ஒரு நல்ல பேர் கிடைச்சிது, விஜய்க்கும் ஒரு நல்ல பேர் கிடைச்சிது, ப்ரொடியூசரும் நான் சேவானார். இன்னைக்கு அவருக்கு என்ன திறமை இருக்கோ இதே திறமைகள் அப்பவும் இருந்தது. அவர்கிட்ட எல்லா திறமையும் உள்ளடக்கிய ஒரு தலை சிறந்த நடிகராக இருந்தார். நான் வேந்துட்டேன் உண்மையிலே. ஏன்னா நான் விஜய் அதுக்கு முன்னாடி விஜய் நடித்த படங்கள் பார்க்கவே இல்லை. நான் வந்து அப்போ தான் சேட்டலைட் டிவிகள் வந்த புதுசு. விஜயுடைய ரசிகன் தேவானுடைய பாடல்கள் மட்டும் பார்த்துட்டு, தேவாலாம் பார்த்துட்டு நல்லா டான்ஸ் ஆடுறாரு, சுறுசுறுப்பாக இருக்காரு, இவரை போடலாமேட்டு தான் ஒரு ஐடியாவில் தான் போட்டிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஒரு லெங்க் டைலாக் ஒன்று, அந்த சீன் படத்தில் கிடையாது, பூதப்பாண்டின்ற ஒரு கோயிலில் எடுக்கிறேன். அன்னைக்கு வந்து அந்த லெங்க் டைலாக் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் சொல்கிறேன், நான் சொல்லும்போது ஒரு கண்ணை மூடிட்டு அப்படியே கேட்டார், ஓகே சார் டேக் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. ஒரு நக்கல் பண்ணுறாரான்னு நினச்சேன். ஒரு தடவை சொல்லியிருக்கேன், கண்ணை மூடி கேட்குறாரு, கேட்டுட்டு டேக் பண்ணலாமான்னா இல்லை சார் டேக் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. சரி ஓகே பார்த்துருவோமே அப்படின்ட்டு பார்த்தா அசைச்சிட்டார். நான் அவ்வளோ பெரிய லெங்க் டைலாக வேறு மாடுலேஷன்ஸோட அவ்வளோ வேரியேஷன் இருக்கும் அந்த டைலாக்ல. அதை அழகாக பர்ஃபெக்டாக எக்ஸ்பிரஷனோட வந்து பேசி காமிச்ச உடனே வேந்துட்டேன். இவன் பெரிய ஆளாக இருப்பான் போல இருக்கு, எங்கேயோ போகிறா போல இருக்குன்னு. அன்னைக்கு ஃபுல் டே ஷூட்டிங்கில் எதுவுமே 2வது டேக் கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் 2வது டேக் கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக. ஆமாம், விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன இப்போ எதிர்பார்க்குறோமோ அதோட பெட்டராக தான் இருக்குது, 100% பெட்டராக தான் இருக்குது. அப்பேற்பட்ட டேலண்டட் சார் அந்த பையன். வாழ்க்கையில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5 படம் எடுத்திருக்கேன், ஒரு 6-7 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக. இவ்வளோ தலை சிறந்த ஒரு நடிகை, இவ்வளவு டேலண்டட், டான்ஸ்னா பிரமாமா ஆடுறாப்புல, ஃபைட்டுன்னா பிரமாமா பண்ணுறாப்புல. ஊட்டியில் ஹார்ஸ் ரைடிங் அவரே ஒரு மலை உச்சிலேருந்து குதிரையில் வராரு, ஹார்ஸ் ரைடிங் தெரியும். இப்படி எல்லா திறமைகளையும் சகல திறமைகளையும் உள்ளடக்கிய ஒரு சகலகலா வல்லவன் தான் விஜய். அந்த யங் ஏஜில் விஜய் சார் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ வருவான்றதை நான் பகவதில் கெஸ் பண்ணேன். ஏன்னா ஆண்டவன் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது.
அப்படின்ற டயலாக்ஸு. அப்போ வந்து அந்த மாதிரி டயலாக்ஸ் வந்து ரஜினி சார் தான் பேசிகிட்டு இருந்தார். முதல்ல இவரை பேச வச்சேன். இது எப்படி சொல்லணும்னு கேட்பாரு. நம்ம அந்த மாடுலேஷன் சொல்லுவோம் சார். நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட 100 மடங்கு ஜாஸ்தியாக ஸ்க்ரீனில் கொடுப்பாரு. அந்த ஆக்ஷனுக்கும் கட்டுக்கும் இடையில ஒரு விஜய் சார் இருக்கார். அதுதான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது. அந்த ஆக்ஷன் ஒன்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் நடக்கும் சார் அவருடைய பெர்ஃபார்மன்ஸில். கட்டுன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ நடித்தது இவர்தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சைலண்ட்டாக அப்படி சாஃப்டாக போய் அப்புறம் மறுபடியும் அடுத்த ஷாட்டுக்கு வரும்போது என்ன ஷாட்டுன்னு கேட்பாரு. இதுன்னு சொல்லுவோம். ரெடினா அப்படிம்பாரு. ஸ்டார்ட் கேமரா வரைக்கும் அப்படி ஆக்ஷன் சொன்னோன்னா அங்கே அந்த கேரக்டர் வெளியே வரும் பாருங்கள். கட் அப்படின்னா அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா நார்மலாக டிபி வருவார். இதை பார்க்குறப்போ எனக்கே இவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ளே இருக்காங்க. இல்லைன்னா அவ்வளோ இது பண்ண முடியாது சார். எப்போ என்ன இருந்தாலும் சார் நமக்கு வந்து ஒரு வெற்றியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் எல்லாம் கிடைக்கும் பட்சத்தில் நம்ம அறியாமலே ஒரு சின்ன ஒரு மாற்றம் நம்ம இதில் வரும். பாடி லாங்குவேஜ்லேயும் ஆட்டிடியூட்லேயும் ஆக்டிவிட்டீஸ்லேயும் வரும். ஆனால் எனக்கு அவர்கிட்ட நான் அந்த வித்தியாசத்தை உணரவே இல்லை சார். நான் செல்வா பண்ணுறப்போ அவருடைய ஒரு ரேஞ்சு, நிலாவா பண்ணுறப்போ ஒரு ரேஞ்சு வேறு. ஏன்னா காதலுக்கு மரியாதை ஸ்டேஜ் அந்த படம் வந்த போது. அப்புறம் பகவதி பண்ணுறப்போ ஒரு பயங்கர மார்க்கெட்டபுள் ஒரு பெரிய சேல் உள்ள ஒரு ஹீரோ. இப்போது உலகத்துக்கே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறது வந்து மெர்சலுக்கு முன்னாடி நான் அவர் கடைசியாக சந்திச்சது ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணது சார். ஸோ இது 4 சந்திப்புன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இந்த 4லையும் ஒரே மாதிரி அது அவருக்கு அது அவர் வேணும்னு பிளான் பண்ணி பண்ணல சார். நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்னதான் இருந்தாலும் இவங்க வேணும்னு பண்ணுறாங்க இல்லை இவங்க. ஆனால் அவருடைய இயல்பே அந்த செட்டில்டான ஒரு மனப்பக்குவம் தான் சார். செட்டில்டாக இருக்கிறதுங்கிறது எதையுமே மைண்டில் ஏற்றிக்காமல் ரொம்ப பிளெயினாக எப்படின்னா இருக்கீங்க. இதுதான் சார் 4 இடத்துலையும் நான் பார்த்தது மாடுலேஷனில். விஜய் சார் வந்து ரொம்ப ரசிச்சாருங்க. அதாவது நான் அப்போ பார்த்தேன், மறுபடியும் நிறைய பேர்கிட்ட கேள்விப்படுவாங்க, கதை சொல்லிட்டு வரவங்களாம் கேட்பாங்க, எப்படிங்க இப்போ எப்படி கதை கேட்குறாருன்னா, அப்போ எப்படி கதை கேட்குறாரோ அதே மாதிரி தான் இப்போயும் பொறுமையாக உட்காந்து கையை கட்டி உட்காந்து அழகாக உட்காந்து பொறுமையாக உட்காந்து இன்ட்ரோல் வரைக்கும் கதை கேட்டு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் என்கிட்டையும் அவர் கேட்டார். எந்த இன்டர்வியூருமே இல்லை, முழுசாக கேட்டார். அவர் கதை முடிஞ்சு சொன்ன 2 பாயிண்ட்ஸு. ராஜன் பி தேவ் கேரக்டர், அந்த கேரக்டர் அவருக்கு பயங்கரம் பிடிச்சது. சார் இந்த கேரக்டர் பெருசாக ஒர்க் அவுட் முதல் அப்போ தான் யோசிச்சேன் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த கேரக்டர் நான் உண்மையிலே அந்த ராஜன் பி தேவ் கேரக்டர் பெருசாக பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த கேரக்டர் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சிம்பிளாக கை கொடுத்தார். சார் இந்த படம் நம்ம பண்ணுறோம் போங்கன்ட்டார். ஒரே வார்த்தை. அவர் வந்து சொன்னால் ஒரே வார்த்தை, ஜாஸ்தி பேச மாட்டார். இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி நாங்கள் அப்படி இருக்கார். ஒன்றும் ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்றும் எனக்கு தெரியல. அதே சிம்பிளிசிட்டி, அமைதியாக இருக்கிறது, யார்கிட்டையும் பேச மாட்டார். என்ன வேணுமோ அதை மட்டும் கேட்டுக்குவார். அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணவங்களில் வந்து இதாக இருப்பார். ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்டாக தான் இப்போ வரைக்கும் அவர் இருக்கார். அப்போத்துலேருந்தே விஜய் ரக்ட் பாய் தானா? எனக்கு வந்து விஜய்ங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆசை ப்ரிவ்யூவுக்கு வந்து சுப்ரகீத்தில் பார்க்க வராரு. அப்போலேருந்து விஜய்க்கும் என்கிட்ட ஒரு அன்பு உண்டு. எனக்கு விஜயோட அந்த படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அந்த படத்தில் அண்ணா அண்ணான்னு ஒரு மாதிரி பேச வச்சுருப்பேன். அண்ணா சொல்லுங்கண்ணா அண்ணான்னு. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸ் இருக்க மாதிரி, ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப மரியாதையான பையன். அதுவும் அந்த பீரியடில் நான் பார்த்த போதெல்லாம் அவர் வந்து எனக்கும் அவருக்குமான இந்த டிஃப்ரென்ஸில், ஏஜ் டிஃப்ரென்ஸில் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பார். எதுவுமே அதிர்ந்து பேச மாட்டார். எதுவுமே ஏதாவது ஒன்று நோ மாதிரி ஒரு வார்த்தையை அவர்கிட்ட வந்து கேட்க முடியாது. அவருக்கு ஒரு ரொம்ப அவசரமான தேவை இருக்குது, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அவர் போகணுன்னா கூட அதை நேரடியாக அவர் கேட்டு நான் பார்த்ததே கிடையாது. விஜய் போகணுன்னா போக வேண்டியதான், ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. அதை அந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேஷனோ டைரக்டரோட ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ மெயின்டைன் பண்ணுவாங்க. വിജയ് എന്ന ഒരു നടന് കാതലുക്ക് മര്യാദയിലൂടെയാണ് തമിഴ്നാട്ടിലെ ഇൻറ്റീരിയറിൽ അറിഞ്ഞു തുടങ്ങിയത്. അറിഞ്ഞു തുടങ്ങിക്കഴിഞ്ഞാൽ പിന്നെ പിടിച്ചാൽ കിട്ടത്തില്ല, പിന്നെ ഒരു പറക്കലാണ്. അപ്പോൾ പറന്ന് വിജയ് ഒരു കാര്യമുണ്ട്, വിജയ് ഈസ് എൻ ഇൻ്റലിജൻ്റ് ആക്ടർ. തൽക്കാലം പിന്നെ ആക്ഷൻ ഡാൻസ് ഹീറോ ആണ് എനിക്ക് പറ്റുന്നത്. അഭിനയത്തിനേക്കാളും എന്നിൽ മികച്ചു നിൽക്കുന്നത് എന്നിലെ ആക്ഷൻ ഹീറോ ആണ്, എന്നിലെ ഡാൻസിങ് ഹീറോ ആണെന്ന് വിജയും തോന്നുന്നുണ്ട്. പക്ഷേ എനിക്കറിയാവുന്നൊരു ഫാക്ടർ, ഒരു നല്ല അഭിനേതാവായി ഒന്ന് അഭിനയിച്ചാൽ കൊള്ളാമെന്ന് വിജയ്ക്ക് ഭയങ്കര ആഗ്രഹമുണ്ട്. ഈ ഫൈറ്റും ഡാൻസും ഒന്നും ഇല്ലാതെ വെറും അഭിനയം മാത്രം. അപ്പം പിന്നെ പേടിയാ ഫാൻസിന്, അവർക്ക് ഇഷ്ടപ്പെടുമോ എന്നുള്ളത്. ആ വിജയ് എന്നോട് പറഞ്ഞിട്ടുണ്ട്.
இப்போ எனக்கு ஹிட்டில் இருக்கார் அவர். ஆமாம் ஆமாம். காதலுக்கு முறையே ரிலீஸ் ஆகலை அந்த டைம். இப்போ பேசி ஓகேன்னொன்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் டே தம்பி ஒரு ஃபோட்டோ ஷூட் வைக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போனேன். ஃபோட்டோ ஷூட்டா எதுக்கு அப்படின்னாரு. அவர் ரொம்ப பேசவே மாட்டார் அந்த டைமில். ஃபோன் அன்றைக்கே நான் வேறு ரொம்ப பேசுகிறேன் இப்போ இல்லை. ஆனால் நான் போனோன்னே அதுக்கு முன்னாடி எல்லாம் சார்னே கூப்பிட்டு பழக்கி வச்சுருந்தாங்களே. நான் போனோன்னே தம்பி கீழே போயிடலாங்களா அப்படின்னு. அண்ணே போயிடலாண்ணே அப்படின்ச்சு. அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கு வரைக்கும் அந்த இது ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. அவருக்கு ஃபஸ்ட் டைம் ஷாக் ஆனிச்சு. ஒரு டேரக்டர் வந்து நம்மளை அண்ணன் தம்பின்னு கூப்பிட்றது ஒரு அந்த உறவில் கூப்பிட்டது அவர் அது வரைக்கும் பண்ணலை. அதுக்கப்புறம் அவர் அண்ணாங்கிற ஸ்டைலுக்கே வந்தார். அண்ணா சரிங்கண்ணா போகலாங்கண்ணா அப்படின்ற ஸ்டைலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு கிட்டார் ஒரு மேண்டலின் வச்சு எடுக்கணுன்னே. மேண்டலினா எனக்கு என்ன சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்டு, நான் மியூசிக்லாம் இதில் தான் எல்லா சாமியும் கம்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு. சரிண்டா வச்சு அந்த ஸ்டில்லு ரொம்ப வருஷம் விஜயோட ரசிகர்களுக்கு அந்த மேண்டலின் ஸ்டில் தான் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுச்சு. விஜய் வந்து என்ன சார், அப்போ நாங்கள் அந்த ஆடு இந்த சீரியல் பற்றி பண்ணோம். விஜய் சூர்யா எல்லாம் அங்கே வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஓ முன்னாடியே அவர் பார்த்துருக்கேன். ஆனால் அவர் ரொம்ப பேச மாட்டார். உங்களுக்கு தான் தெரியுமே விஜய் சார் யாரும் உடனே அறிமுகம் உடனே பேச மாட்டார். அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலிங்கோடு தான் போயிட்டு இருப்பாரு. விஜய் சார் தான் சேர்லாம் எடுத்து போடுறாரு எனக்கு. அங்கே சேர்லாம் அடிக்கிறது சேர் போட்டார். நான் பார்த்து அப்படி நின்று பார்க்குறேன். அப்படிதான் நான் கதை சொல்லும் போது ஒரு 7 படம் அவர் கையில் இருந்தது. சொன்னால் நான் இப்போ என்ன சொன்னாலும் கதை சொன்னாலும் என்னால் இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார் அவர். இல்லை சும்மா ஒரு லைன் சொல்கிறேண்ணே, பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னேன். அந்த லைன் சொல்லி முடித்த உடனே நான் என்ன சொன்னால் ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாரு. டெவலப் பண்ண வரத்துக்கு முன்னாடியே அவர் என்னன்னா அவங்க அப்பாகிட்ட பேசிட்டார். இந்த கதை தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன், 7 படம் அப்படியே தள்ளி வைங்க. அப்படி பண்ண படம் தான் பிரிய முடியாது. விஜய் வந்து ரொம்ப சைலண்ட் டைப்பு, ஒன்றும் பேசவே மாட்டேன். ஆனால் அதே விஜயை வந்து நாங்கள் நியூசிலாண்டில் போகும்போது நான் வேறு விஜய் பார்த்தேன். ரொம்ப ஜாலி டைப்பாக இருந்தார். அவர் ஊரை விட்டு வெளியே வந்துட்டார், நம்ம ரசிகர்கள் யாரும் இல்லை அப்படின் போது தான் அவர் ஜாலியாக இருப்பார், என்ஜாய் பண்ணுவார். அப்புறம் என் வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் வந்திருக்காரு. இந்த நாட்டி 90s எல்லாம் ஒன்று ஆரம்பித்தோம். 90s 80s குரூப் மாதிரி என் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு இது இருந்தது. அதுக்கெல்லாம் வந்தாப்புல நிறைய இப்போ என்னோடய பர்த்டேஸ்க்கெல்லாம் வருவார். நல்ல பழக்கங்கள் இருக்குது இன்றைக்கும். மின்சார கண்ணான்ற டைட்டிலே வந்து அவர் கேஆர்ஜி தான் வந்து படையப்பால மின்சார கண்ணா சாங் பெரிய இட்டு மின்சார கண்ணா டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்சார கண்ணான்னு வச்சு இது பண்ணோம். பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தது. அந்த படத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து காமெடி நல்லா ஆரம்பிச்சிருப்பார். காமெடி விஜய்க்கு நல்லா வரும்ன்றது அதில் தான் ப்ரூவ் ஆகிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய காமெடி ஸ்கோப் கொடுத்தோம், ஹியூமர் பண்ணுறதுக்கு ஸ்கோப் கொடுத்தோம். படையப்பாக்கு அப்புறமா நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து துலாமணம் துள்ளும் பெரிய ஹிட்டு. இது ரெண்டும் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் இது ஆகிடுச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனில் வந்து பார்க்கும்போது இது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் டைரக்டர்ஸ் வச்சு பண்ண அனுபவம் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் தான் வந்து ஒரு டைரக்டர் ஓகே பண்ணுறாரு. அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிட்டு ஐயோ இவன் சரியாக பண்ணணுமேங்கிற பயம் அவருக்கு இருக்குது என்னை விட. இப்போ நான் போய் பண்ணணும்னு நினைக்கிறதை விட ஐயோ இவன் நல்லா பண்ணணுமே, இல்லைன்னா சொதப்பிடுவானே, புது பையனாச்சு அப்படிங்கிற பயம் அவருக்கும் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பக்குவமாக நம்மளை ஹேண்டில் பண்ணுவார். அங்கே போய் உட்காந்துருப்பார். நான் வந்து இங்கே ஷார்ட் கம்போஸ் பண்ணிவிட்டு ஒரு கேரக்டரையும் நடித்து பார்த்துட்ருப்பேன். நவரவே மாட்டார். அங்கே போய் சேர் போட்டு உட்காந்து நான் என்ன பண்ணுறாங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து நீங்களை என்ன பண்ணீங்க, அதாவது பண்ணிக்காமீங்க அப்படிம்பார். அப்போ தான் நமக்கு தெரியும் அங்கே வந்து நம்மளை தான் பார்த்துட்டு தனியாக எங்கே என்னமோ உட்காந்துருக்காரு நம்ம அடிச்சுட்டு போனால் அங்கே உட்காந்து நம்மளை தான் பார்த்துட்டு இருப்பார் இவர். அப்புறம் இங்கேருந்து வந்து இப்படி பண்ண அப்படின்னா நல்லா இருக்குது அதை பண்ணுறேன் அப்படின்னு மனசில் ஏற்றிட்டு பண்ணுவார். ஸோ நம்மளை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவார், நம்மளை ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். நம்ம சொல்கிறது அவர் பண்ணுறது தப்பாக இருந்துச்சுன்னா கூட நான் அப்படின்னு இருப்பேன், என்ன யோசிக்கிறீங்க இங்கே வாங்க அப்படிம்பாரு. என்னது இல்லைங்க ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம தப்புன்னு எனக்கு சொல்ல தெரியாது, அது இது நீங்கள் பண்ணால் எப்படி பண்ணுவீங்கம்பார். அப்புறம் நான் வந்து பண்ணி காமிச்சேன்னா இதை சொல்ல வேண்டியதுன்னு அப்படிம்பார். ஸோ நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், இது என்னடா இது வேறு கொஞ்சம் எமோஷன் கம்மியாகவோ அதிகமாகவோ சொன்னால் கொஞ்சம் திருத்துன்னு முடிச்சுட்டு இருப்பேன் நான். இப்போ என்ன பண்ணுங்கம்பார். அப்புறம் நான் போய் பண்ணி காமிப்பேன். ஓ இதுக்கு இவ்வளோ எமோஷன் அதை நடிப்பார், அதை நடிச்சு காட்டுவார். ஸோ அந்த ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டருக்கு வந்து விஜய் சார் கிடச்சாருன்னா அது ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஹீரோ விஜய், தயாரிப்பாளர் சௌத்ரி இவங்கெல்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? விஜய் சார் பயங்கர ஹாப்பியேட்டட். விஜய் சாரை விட சேசி பயங்கர ரொம்ப சொல்ல முடியாத ஒரு அவர் ரொம்ப சட்டில் பர்சன் விஜய் சார். அவருக்கு முன்னாடி உட்காந்து கதை சொல்லணும் எவ்வளோ கஷ்டமான விஷயம். உட்காந்துட்டு பாரு, அதில் ஒரு ரியாக்ஷன் இருக்காது, கொஞ்சம் அப்படி
லேசாக சிரிப்பார் அப்புறம் அப்படி. ஆனால் அவர் லேசாக சிரித்த சிரிப்புக்கு தேட்டரில் பயங்கரமான கரகோஷம் இருக்கும். பட் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார் சீனை கரெக்டாக ரிசீவ் பண்ணுவார். இவர் கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்கிற, நான் கொஞ்சம் வைல்டு பர்சன். அப்போ என்னடா நம்ம ஒன்றும் செல்ஃப் எடுக்கலை போல இருக்கு ஸ்டோரின்னு சொல்லிட்டு, இல்லை வேற ஒரு கதை இருக்கு வேணும் நான் சொல்கிறேன் அப்படின்னு. இது நல்லா தானே இருக்குது, இதே பண்ணலாமே. ஓ, நல்லா இருக்கிறதுக்கு இவ்வளோதான். நம்ம வந்து ஒரு கதையை வந்து 1 வருஷம் யோசிக்கலாம், 2 வருஷம் யோசித்துக்கலாங்க, நம்ம யோசித்துக்கலாம். ஆனால் அன்னைக்கு ஸ்பாட்டுக்கு வரும்பொழுது அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த கதையை ஒரு 3 மாதங்களாக தானே நம்ம இன்ஹேல் பண்ண முடியுது. நம்ம 3 வருஷம் இன்ஹேல் பண்ண ஒரு விஷயத்த நம்ம 3 மாதம் தான் இன்ஹேல் பண்ண போகிறாங்க. அதுவும் அந்த சீனை அன்னைக்கு தான் இன்ஹேல் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி மேபி அந்த சீனை போய்ப்புறாங்க, எல்லாம் ஒரு கதை கேட்டிருக்கணும். ஆனால் வந்து டக்குன்னு சுவிட்ச் ஆன் ஆகி அப்படியே ஃபுல்லாக உள்ளே போய் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்கு மேலே ஒரு மேஜிக் பண்ணி நடிச்சு கொடுப்பாரு. அதான் இன்டர்வல் பிளாக் சீன் அட்டி பட்டே கலப்பாரு. விஜய் இப்போவுமே யங்ஸ்டர்ஸ் அவங்க ஹீரோவாக தான் பார்க்குறாங்க, ஒரு யங் ஹீரோவாக தான் விஜயை பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஆரம்பத்தில் இருக்கிற விஜய், இப்போ ஆரம்ப காலத்தில் இருக்கிற விஜயை ஒப்சர்வ் பண்ணாலும் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற விஜய் ஒப்சர்வ் பண்ணும்போது அவரோட ஒரு க்ரோத்து பயங்கரமாக இருக்குது. அது அவர் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கார். அந்த அப்டேஷன் தான் அவருக்கு இந்த ஸ்டார். இப்போ ரஜினி சாரை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கமல் சாரை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அவங்க ஆரம்ப காலத்தில் இருக்கிறவங்க இல்லை இப்போ. அந்த படம் தான் என்னை இவ்வளோ நேரம் வாழ வச்சுட்டே இருக்குது. ஆக்சுவலாக அந்த படம் வந்து ஷாஜஹான், விஜய் சார் ஹீரோ, பெரிய ஹீரோ, அவர் மிகப்பெரிய வளர்ச்சி, அப்புறம் சூப்பர் குட்ஸ் பெரிய வளர்ச்சி. அந்த படம் தினேஷ் மாஸ்டர் நீங்கள் இன்ட்ரடியூஸ் தினேஷ் மாஸ்டர் நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், மியூசிக் டைரக்டர் நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அந்த படத்தோடைய வெற்றி, அந்த படத்தோட விஜய் சாரோட வளர்ச்சி வந்து எனக்கு எங்கேயுமே எனக்கு என்ட்ரி கிடச்சிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஸோ வேறு ஏதாவது ஒரு படம் பண்ணி தான் எனக்கு இது மாதிரி ஒரு என்ட்ரி கிடச்சிருக்குமா, இவ்வளோ நாள் நீடிச்சிருக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. பட் அவங்களோட அசுர வளர்ச்சி வந்து விஜய் சாரோட அசுர வளர்ச்சி வந்து எனக்கு எங்கே போனாலும் ஒரு டோர் ஓப்பன் உட்கார் பக்கத்தை சொல்லுப்பான்னு சொல்லி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அது வளர்த்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன எங்கே சோர்ந்து போகும்போது கூட என்னை வந்து விஜய் படம் பண்ணார் வா உட்கார வச்சு பேசுவாங்க. அது என்ன கீழே சோர்ந்து போகும்போது அப்பா நம்மளுக்கு இன்னும் உயிர் இருக்குடா, நம்ம வந்து நின்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு படம் வைக்க பண்ணுவேன், அப்படியே போயிட்டே இருப்பேன். இப்போ வந்து எனக்கு இந்த படம் வந்து புதுப்படம், இந்த படம் வரதோட ஒரு விதத்தில் வந்து விஜய் சாரை வச்சு ஷாஜஹான்ற படம் பண்ணதுனால தான் கூட இருக்கலாம். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக எனக்கு பக்கத்தில் இருந்துச்சு. விஜய் சாரை வச்சு பண்ணியிருக்க சூப்பர் குட்டில் பண்ணியிருக்காரு, பண்ணுவாங்கடா அப்படின்னு. விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமாக இருப்பார் சார். அதிகமாக பேச மாட்டார், தெரியாதவங்ககிட்ட சுத்தமாக பேச மாட்டார். அவர் எல்லோரும் பார்த்தா விஜய் சார் ரிசர்வ் டைப்பு மாதிரி இருக்கிறாரு. ஆனால் உண்மையில் அவரை மாதிரி ஒரு ஜாலியான நபரை நான் பார்த்ததே கிடையாது விஜய் சார். இன்னும் தமிழ்நாட்டில் பெரிய வளர்ச்சி, பெரிய இடத்துக்கு அவர் போவாருங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அது இன்றைக்கு வேணால் இல்லாமல் இருக்கலாம், வராமல் இருக்கலாம், இல்லை மைண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் கண்டிப்பாக வருவாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. வருவாருன்னா எதை சொல்கிறீங்க சார்? இல்லை, அவர் உயர்ந்த இடத்துக்கு இன்னும் போவார் அப்படிங்கிறேன். நீங்கள் அது பொலிட்டிக்கலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை சினிமாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படினாலும் சரி அவர் ஒரு இடத்துக்கு நிற்பார். ஒரு எங்கள் டைரக்டருக்கும் அந்த சமூக சிந்தனை இருந்ததுனால அவருடைய பிளட்டு தானே சன் அவர் விஜய் சார், அவருக்கு எப்படி வராமல் போகும். அவருக்கும் சமூக சிந்தனை உண்டு, சமூக அக்கறை இருக்கிறதுனால தான் இந்த சமுதாய புரட்சி படம் எடுக்கணும்னு தான் அவர் தமிழன் படத்தை ஒத்துக்கிட்டு பண்ணது. அமைதியாக இருந்து சிந்தனை பண்ணக்கூடியவர். இந்த ஆர்ப்பாட்டமாக ஆர்குமெண்ட் வாக்குவாதம்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ண மாட்டார். அமைதியாகவே இருந்து எல்லாத்தையுமே கணக்கு போட்டுக்குவார். அதனால் அவர் எல்லாத்துக்கும் வருவாருங்கிறது எனக்கு நம்பிக்கை. இந்த கதை சம்மந்தமாக இது இல்லாமல் இன்னொரு கதை சம்மந்தமாக ஒரு 2-3 வருஷம் அவரை ஃபாலோ பண்ணியிருக்கேன். சந்தித்து கதை சம்மந்தமாகலாம் பேசுகிறப்பெல்லாம் எப்பவுமே சட்டனாக உடனே அவர்கிட்ட இருந்து சரி நான் கூப்பிட்றேன்னுவார். அவ்வளோதான், நான் கூப்பிட்றேன்னுவார். அது மேபி மறுநாள் காலையிலையாக இருக்கலாம், மறுநாள் மத்தியானமோ ஈவினிங்கோ, ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை வரும். அவ்வளோதான், நான் அப்படி தான் பார்த்துருக்கேன் அவரை. அந்த மாதிரி ரியாக்ஷனுங்கிறது 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வரும். ஓகே, ஆனால் அது வந்து அவர் கேட்குறப்ப நம்ம ஸ்மெல் பண்ணிடலாம். ஆனால் அவர் வந்து பயங்கர எக்ஸைட் ஆகி விழுந்து சிரிக்கவும் மாட்டார். நம்ம பயங்கரமாக அழுது நடிச்சின்னு இருப்போம். நான்லாம் கொஞ்சம் இந்த சீமானண்ணா, சேரன் சாட்டிலாம் கதை சொல்லி கற்றுக்கிட்டதுனால நான் பயங்கரமாக அப்படியே டைலாக்லாம் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டை நான் வந்து டைலாக்கோட தான் சொல்லுவேன். நடிச்சுக்கிட்டுச்செல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன், அழுகிற இடத்துல அழுவேன், எல்லாம் பண்ணுவேன். அதுக்கு அவரும் ஒன்றும் எமோஷனாக அழுகிற கேரக்டரும் கிடையாது. சரி, அது அப்படியே நீட்டாக உட்காந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணுவார். நீங்கள் தலையாட்டுறீங்களா அந்த மாதிரி கூட ஆட்ட மாட்டார்.
நீட்டாக அப்படி சுகராக பார்த்துட்டே இருப்பார், அவ்வளோதான். சின்ன பயங்கர உண்மையாகவே ரொம்ப சிரிக்க வேண்டிய இடம் வந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ் மட்டும் அப்புறம் ஹோல்ட் பண்ணிக்குவார். எமோஷனாக இருக்கும், அந்த மாதிரி பயங்கர எமோஷனாக கண்ணு கலங்கி அப்படியும் பண்ண மாட்டார், பயங்கரமாக கேப்சர் பண்ணிக்குவார், அவ்வளோதான். ஆனால் ரிப்ளை வந்துட்டு ஒரு 24 ஹவர்ஸில் சொல்லுவார், அந்த மாதிரி ஒரு நாள் அவ்வளோதான், மறுநாள் சொல்லிடுவார். அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஓகேனாலும் ஓகே தான், ஓகே இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லிடுவார். அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இழுத்தடிச்சு அப்புறம் போய் கேட்டு அப்படின்லாம் சொல்லலை, பயங்கர டிசிப்ளினாக இருப்பார். அதெல்லாம் திருப்பத்திராணி என் ஃப்ரெண்ட்ஸ் எவனோ 10 மணி 11 மணி ராத்திரி விஜய் கிட்ட நீ வந்து படம் பண்ணுற ட்ரை பண்ணுறியா அப்படின்னு நான் விஜய் பேசுகிறேன்னு பண்ணுறேன். நான் ஆமாம் விஜய் கிட்ட கதை போனேன், என்ன இப்போ வெயிட்டாக போனேன் நான் கட் பண்ணிட்டேன். எனக்கு திரும்பி படுத்துட்டேன், திருப்பியும் கால் வந்துச்சு, திரும்பியும் கால் ஹலோ சொல்கிறேன்ல ஏற்கனவே ஒரு வெகிரியா போனேன் அப்படின்னு திருப்பியும் கட் பண்ணிட்டேன். அந்த 3வது முறை என்னுடைய செல்ஃபோன் அது ஒழிச்சது தான் உதாரணம். 3வது முறை அந்த பில்லடி வேறு யாராக இருந்தாலும் நான் பேசின டோனுக்கு தே உடன்ட் ஹவ் கால் பேக் கிடைச்சா. அப்போ என்ன திருப்பி வரணும்னா யார் ஃபோனு அப்படின்னு அப்போ தான் அந்த ஸ்க்ரீனே பார்க்குறேன். இது வரைக்கும் நான் ஸ்க்ரீனே பார்க்கல, செல்ஃபோனை ஸ்க்ரீன் பார்த்தா ப்ரைவேட் நம்பர்னு வருது, இப்போ வராதுன்னு தெரியாது அப்படின்றார். நீங்கள் ராதாமோகன் ஃப்ரெண்டு மோகன் தானே இந்த ஆர்வரில் வந்தீங்களே அப்படின்னாரு. ஆமாங்க நீங்கள், நான் தாங்க ஆக்டர் விஜய் பேசுகிறேன் அப்படி. ஐயோ சார் மன்னிச்சிங்க சார், ஒன்றும் சார் தெரியாமல் அப்படின்னு போடாரா இருந்தேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, இல்லை நாளைக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு, ஃப்ரீயாக இருக்கேன், காலையில் ஒரு 7:30 வீட்டுக்கு வந்து கதை சொல்ல முடியுமான்னு கேட்கலாம்டா அப்படின்னாரு. இந்த இல்லை சார் கண்டிப்பாக 7 மணிக்கு ஷார்ப்பாக நாங்கள் இருப்பேன் அப்படின்னு. சரி முடிஞ்சா வாங்க, அவரு நம்பிக்கை இப்போ காலையில் வர போகிறேன்ட்டு வச்சுட்டாரு. ஒரு நாள் காலையில் ஒரு 7 மணிக்கு போய்ட்டு அடையார் வீட்டில் நான் அவரை சந்தித்தேன். ஒரு 2.5 மணி நேரம் கதைக்கு சொன்னேன். அன்றிலிருந்து 7வது நாள் தமிழகத்திற்கு கவிதா தயாரிப்பில் விஜய் நடிக்கும் திருமலை என்ற டைட்டில் இயக்குனராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டேன். இந்த படத்தில் உங்களுக்கு மொத்தமே காஸ்ட்யூம் உண்டு, ஒரு 4 பேண்ட் 4 சட்டை தான் சார். நான் இப்போ ரிக்வஸ்ட் பண்ணும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, இந்த கதை என்ன உனக்கு டிமாண்ட் பண்ணுதோ அதை செய்ய நான் கூட நினைக்கிறேன். எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு, நீ சொன்ன மாதிரி இந்த கதையை எடுக்கணும், அதுக்கு என்னால் என்னென்னலாம் கூட நிற்க முடியுமோ அதை நினைக்கிறேன். இட் இஸ் நோ யோர் டிசிஷன் வாட் எவர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி அதை மாற்றினது தான். அதுக்கு நான் அதை மாற்றணும்னு நினச்சதை விட அதை மாற்றி கொண்டது விஜய்க்கு நான் நன்றி சொல்றேன். விஜய் சார்லாம் வந்து நைஸ், அவரெல்லாம் வந்து ஏன் இந்த இடத்துல இருக்கார், ஏன் இந்த உயரத்தை அவரால் தொடர முடியுங்கிறதுக்கு கிராமராக புக்கு போட்டுக்கிட்டே இருக்கலாம், புஸ்தகங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். சாதாரண மனுஷனாலாம் சாத்தியமே கிடையாது இது. நான் அவருடைய இப்போ கடந்த அவருடைய பிறந்த நாளுக்கு எல்லோரும் விஜய் சார் வாழ்த்துக்கள், இளைய தளபதி வாழ்த்து அப்படி போடவே இல்லை. அவரோட அந்த ஸ்டில் எடுத்து போட்டு அவருடைய ஃபேன்ஸ்ட்டை ஒன்று சொன்னேன். அது சொல்ல விரும்பினேன். நான் ஐ டென்ட் பாதர் அபவுட் த ரியாக்ஷன். ஐ செட் அவர் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறது காரணமே அவருடைய ஹார்ட் ஒர்க்கிங், அவருடைய டிவோஷன், அவருடைய பங்க்சுவாலிட்டி. அதில் ஏதாவது ஒரு குணத்தை மட்டுமா நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா அதுதான் நீங்கள் அவருக்கு செய்யக்கூடிய பெஸ்ட் ரீட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த போஸ்ட் நீங்கள் பார்த்தீங்களா எனக்கு தெரியல. ஆமாம், அவருடைய இதுக்கு நீங்கள் அவருடைய ஃபேனுங்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ரீட்ரீட் உண்டு, அதுவாக தான் இருக்கும். பேலன்ஸ் இருக்க ஒரு 25+ டேரக்டர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம்.